ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் எடுத்த வீடியோ. சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். லீவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு போயாச்சு. போயிட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பால் அடுப்பில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் இருந்தது. சரி பாத்திரம் தேய்ச்சிடலாம் அப்படின்னு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாலும் பொங்கி வந்துருச்சு. அதோட பாத்திரம் தேய்க்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ தூள் போட்டுட்டு இருந்தேன். டீ தூள் போட்டுட்டு சரி பால் கொதிக்கட்டும், மறுபடியும் பாத்திரம் தேய்க்கலான்னு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. பாப்பா எந்திரிச்சிட்டா சரி பால் இல்லை டீ ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, ஸோ பாத்திரம் விளக்குறத மறுபடியும் அப்படியே போட்டுட்டு டீ வடிகட்டிட்டு இருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஆனில் இருந்ததை பார்த்துட்டு, அம்மா அந்த வீடியோவில் நானும் தெரியவேணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. நீ தெரிய மாட்ட பாப்பா அப்படின்னு சொல்லவும், இப்போ நானும் தெரிவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களால அதை பார்க்கவும் முடியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ வடிகட்டி முடிச்சுட்டு ஜீனி போட்டு ஆற்றிட்டு இருந்தேன். டீ குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது. இன்றைக்கி சமையல் வேலை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு கூழ் கேட்டிருந்தாங்க. சரி டீலாம் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூழ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். டீ குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி போடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, பச்சை தண்ணியில் வந்து நம்மளாலேயே குளிக்க முடியலை. பாப்பா எப்படி குளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு சுடுதண்ணி போடுறதுக்காக அந்த ஹீட்ரு எடுத்து தான் போட்டுட்ருந்தேன். எப்பயுமே நான் அந்த கம்பி வச்சு தான் ஹீட்ரு போட்டுட்ருப்பேன். கொஞ்சம் கவனமாகவே தான் நானும் போடுவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கேட்டாருன்னு சொல்லிட்டு கூழ் ரெடி பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன். பாப்பாவுக்கு பொம்மை டிவி போட்டு விட்டு அவங்கள உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கூழ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கூழ் கிண்டி வச்சிட்டோன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையில் இதை குடிச்சிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரைச்சி குடிச்சிருவாங்க. அதோட கூழ் ரெடி பண்ணிவிட்டு நானும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டேன். அது வரைக்கும் நான் வீடியோவே எடுக்கலை. ஏன்னா டைம் இல்லை, கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அடுத்த 1 வீக் மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். நம்ம காய்கறி எல்லாமே இருந்தால் தான் அடுத்தடுத்து டெய்லி ரொட்டீனாக சமையல் பண்ணி நம்மளும் கிளம்பி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காய் எல்லாமே தேவையானது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி வந்துட்டு ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த வண்டியிலலாம் வச்சு விற்பாங்க இல்லையா, 2 கிலோ 100, 2.5 கிலோ 100 அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் தக்காளி தவிர வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி இது போல் தான் காய்கறி எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு தேங்காய் மட்டுமே பார்த்திங்கன்னா 40 ரூபா சொன்னாங்க. சரி எப்போது தேங்காய் நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு தேங்காய் மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காத காய்கறிகள் இருக்கும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு, இந்த சேனக்கிழங்கு, பெரிய வெங்காயம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் மேக்ஸிமம் இங்கே வந்து வெங்காயம் வாங்க மாட்டேன். மதுரையில் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது சின்ன வெங்காயம் எல்லாமே நெல்லுப்பேட்டை மார்க்கெட்டில் போயிட்டு மொத்தமாக 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வாங்கலை. பல்லாரி வந்து அதிகம் சேர்க்குறது கிடையாது. ஸோ பல்லாரி வந்து ஒரு 1/2 கிலோ மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து இன்னொரு பாக்ஸ் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி காய் எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து நம்ம வாட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா தேவைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாவக்காய் வாங்கியிருந்தேன். அந்த பாவக்காயும் அப்படியே தூசிலாம் தட்டிட்டு அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி காய் வாங்கி எடுத்து வைக்கும்போதே பார்த்திங்கன்னா பாப்பா நாளைக்கு ஸ்கூலா அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா வந்துட்டு எப்போ இந்த சனி ஞாயிறு லீவு வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலா, இன்றைக்கி லீவா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அவங்களோட டேவே இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் இருக்கும் இல்லையா, புதினா ஆல்ரெடி இருந்தது. அது கூட இன்றைக்கி கொடுத்தாங்கல்ல, அதுவும் சேர்த்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாக்ஸில். அடுத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே தனியாக உருவி அதுவும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு, கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மைண்டில் ஞாபகம் வந்தது மாவாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மாவாட்டுறதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சிடலான்னு தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காய்கறி பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து அவங்க கருவேப்பிலை மரத்தை வந்து உடச்சாங்களா இல்லை வெட்டினாங்களான்னு தெரியல. ஆனால் பாப்பாட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ அளவுக்கு கருவேப்பிலை கொடுத்து விட்ருந்தாங்க.
இதை வச்சு என்ன செய்கிறதுன்னு யோசித்தேன். சரி கருவேப்பிலை பொடி ட்ரை பண்ணலாம், இல்லைனா கருவேப்பிலை ஜூஸாக போட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதையும் ஒரு கவரில் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சு தானே அந்த காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சோம். ஸோ கொஞ்சம் குப்பையாக இருந்தது, அது எல்லாத்தையுமே நான் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 1 வீக் வந்து நம்ம இப்போவுமே மாவாட்டி வச்சாதான் அந்த 1 வீக் நம்ம சாப்பாடு டின்னருக்கோ இல்லை டிஃபனுக்கோ நைட்டு தோசையோ இட்லியோ ஏதோ நம்ம பண்ணிக்கலாம். மாவு இருந்தால் ஒரு பிரச்சனையே இல்லை, என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நமக்கு மாவாட்டுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே ஆட்டிடலான்னு சொல்லிட்டு அதுவும் ஊற வச்சுட்டு இருந்தேன். இனி நைட்டுக்கு தான் நீ மாவு ஆட்டணும். ஏன்னா இது வந்து மதியானம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கவே மதியம் ஆயிடுச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வீடியோ எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ நைட்டுக்கு மாவாட்டணும், டிஃபன் செய்யணும், இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தான் கவர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய்.